தளபதியார் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக ஆற்றல் மிக்க செயல் வீரராக பணியாற்றிக் கொண்டு அண்ணன் ஹிலாரி அவர்கள் வருகை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதை செய்ய வேண்டும் கழகத்திற்காக என்று எடுத்துரைக்கிறார்களோ அதையெல்லாம் சீரோட்ட கழகத்தின் செயலாளர் வருகை தந்திருக்கிற அக்கா கீதா ஜீவன் அவர்களே, தூத்துக்குடி தொகுதி மக்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அந்த மலைக்குள்ள ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி உழைத்து ரோட் ஷோ நடத்தினான், பிரதமரை கூட்டு வந்தான். கோயம்புத்தூரிலே தெருவெல்லாம் அச்சம் என்பது இல்லை, மொழியினுடைய இனத்தை காப்போம், தமிழ் மொழியை. நம்முடைய முதலமைச்சருக்கு நாம் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் விழா கேளிக்கை என்று இல்லாமல் அது நலத்திட்ட உதவியாக என்ன ஒரு உதவி செஞ்சாலும் அது தேவை உள்ளோருக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும் என்ற உத்தரவுக்கு ஏற்ப இன்னைக்கு நம்ம தம்பிமார்களும் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து அந்த காலத்தில் அவர் இளைஞர் மன்றோன்னு தொடங்கி அதன் மூலம் அப்போ ஒரு எம்ஜிஆர் அவர்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள்லாம் தன்னுடைய சங்கத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு அழைத்து கொண்டாடி பின்பு அவர் இளைஞரணியிலே இருந்து இளைஞரணி செயலாளராக இருந்து நீண்ட காலம், அதற்கு பின்பு மேயராகி சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சராக நம்முடைய கட்சியினுடைய செயல் தலைவராக இருந்து பணியாற்றி பின்பு தலைவராக இன்னைக்கு 72 வயசை கொண்டாடுறாரு. ஆகவே நம்முடைய திராவிட கொள்கையிலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்லாட்சி புரிந்து வருகிறார். எல்லா தமிழகத்தின் எல்லா பகுதியும் முன்னேற வேண்டும், ஒட்டுமொத்த வளர்ச்சி பெற வேண்டும், அதாவது பொருளாதார வளர்ச்சி பெறணும், தொழில் வளர்ச்சி பெறணும், மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற முறையில் ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினுடைய இலக்கு என்று வச்சு நம்முடைய நல்லாட்சி புரிந்து வரும் தளபதிக்கு தான் நம்ம இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். அப்படி ஒரு தகுதி உள்ள தலைவர். அதுபோல் பார்த்தீங்கன்னா அவர் எப்போது வந்தாலும் மாணவர்களை சந்திப்பார், மீனவர்களை சந்திப்பார், நெசவாளர்களை சந்திச்சிருக்காரு, விவசாயிகளை சந்திச்சிருக்காரு, தீப்பெட்டி தொழிலாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், பட்டாசு தொழிலாளர்கள், அவை நம்முடைய எல்லா தரப்பு மக்களையும் எப்படி ஒரு தொழில் நடக்கிறது, அவருடைய வாழ்வாதார நிலை என்று தமிழகம் எங்கும் அவர் கால்படாத இடங்களே இல்லை என்ற அளவுக்கு அவர் பயணம் செய்துள்ளார். மக்களுடைய வாழ்வாதாரம் அறிந்தவர். அதற்கேற்ப அவர் இன்னைக்கு திட்டம் போட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம இங்கே கூற முடியும். அதனால தான் நம்ம பெண்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறார். அது தகுதியுள்ள பெண்களுக்கு, தேவை உள்ள பெண்களுக்கு. சிலருக்கு அந்த 1000 தேவை அல்ல, அவங்களுடைய வருமானமே அதிகமாக இருக்கும். ஆனால் தேவை அந்த 1000 ரூபாய் பெரிதாகப்படும், அது ஒரு செலவுக்கு உதவும், ஒரு மருத்துவ செலவுக்கு உதவும், அவசரத்துக்கு என் பிள்ளைகளுக்கு உதவுன்ற நினைக்கிற எல்லா தேவையுள்ள பெண்களுக்கும் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் 1,15,00,000 பெண்கள் வாங்குறாங்க, மாதம் 1000 ரூபாய் கரெக்டாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திட்டம் கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக கூறி அந்த திட்டத்தை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறார். இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. தெருவிளக்காக இருக்கட்டும், பூங்காவாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், கான் வசதிகளாக இருக்கட்டும், அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய கிராமத்து மக்களுக்கும் சரி, விவசாய மக்களுக்கும் டிராக்டர்ஸ்லாம் மானிய விலையில் கொடுக்காங்க. டிராக்டர் விவசாயத்துக்கு உதவியான அந்த வண்டிகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இலவச மின்சாரம் மட்டும் 2.5 லட்சம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை 15 வருஷமா. இப்போ 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்குறாங்க. ரேஷன் கடையில் நல்ல ஒரு தரமான அரிசி வழங்கப்படுகிறது. பழைய அரிசியில் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, உள்ளே போனாலே அதுக்கு ஒரு பெக்யூலியர் ஸ்மெல் உண்டு, மூட வாடகை. இப்போ நல்ல தரமான அரிசி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடமும் நெல் கொள்முதல் நிலையாக, அது விவசாயியாக இருந்தாலும், பாட்டாளியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும் எல்லாருக்குமான திட்டத்தை தரணும்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டம் போட்டு நம்முடைய செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வாறு ஒரு தகுதியான ஆட்சி நடத்தி வருகிறார். கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம். உங்கள் பிள்ளைங்க கல்லூரி படிக்காங்கன்னா கல்லூரி சேர்ந்த உடனே கல்லூரியிலேருந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுமை பெண் திட்டம் அது பிற்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் சரி, இல்லை ஆதரவாளருக்கான ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் சரி, இந்த புதுமை பெண் 1000 ரூபாய் வாங்கணும் பெண்களுக்கு. அதே மாதிரி இளைஞர்களுக்கும் இருக்குது தமிழ் புதல்வன் திட்டம். கல்லூரி அட்மிஷன் ஆன உடனே காலேஜிலேருந்து அவங்க தமிழ் புதல்வனுக்கு விண்ணப்பிச்சா போதும், மாதம் 1000 ரூபா அந்த வங்கி கணக்கில் வந்துடும். அதே போல் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய கனிமொழி அக்கா போட்டிட்டாங்க. எல்லாரும் நீங்கள் பேராதரவு தந்தீங்க. நம்ம தமிழ்நாடு 40க்கு 40 பெற்றதுனால அவங்க முழு மெஜாரிட்டியாக
ஒன்றிய அரசு வரல, நமக்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டது, நம்முடைய உரிமை பாதுகாக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த கோபத்தில் நமக்கு எவ்வளோ நெருக்கடி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவ்வளோ நெருக்கடி தர்றாங்க. நமக்கு தர வேண்டிய ரூபாய் தரல, கல்வி நிதி நமக்கு தரல, SSCக்கு ஒதுக்கப்படிய 2500 கோடி ரூபாய் தரல. இப்போ என்ன சொல்லிட்டாரு முதலமைச்சர், நீ 2000 கோடினாலும் சரி 10,000 கோடினாலும் ஒன்றும் தர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி எதிர்த்து குரல் கொடுத்துட்டாரு. ஒரே முடிவு, நம்ம என்றைக்குமே திராவிட கொள்கை தான், சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக தான் இருப்போம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் தான் செய்வோம், எல்லா மக்களையும் நாங்கள் கை தூக்கி விடுவோம், அப்படி இதுதான் எங்கள் கொள்கை. நீங்கள் எவ்வளோ நெருக்கடினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து போடுங்க, நாங்கள் ரூபா தரோன்றாங்க, ஒன்றும் வேண்டான்ட்டாங்க. இருமொழி போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே குஜராத்தாக இருந்தாலும் பீகாராக இருந்தாலும் அவங்களுடைய தாய்மொழி என்னென்ன யாருக்கும் தெரியாது. யாரும் குஜராத்தி பேசுறது இல்லையே, ஹிந்தி தான் பேசுகிறாங்க. பீகாரில் யாருமே அவங்களுடைய தாய்மொழி பேசலை, ஹிந்தி தான் பேசுகிறாங்க. தாய்மொழி மெல்ல அப்படியே அழிஞ்சு போச்சு, பேசுறது கூட ஆள் இல்லை. அவங்க ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல் அந்த மொழியை அழிக்கணுன்ற மாதிரி ஒரு அறிஞன் சொல்லி உள்ளான். ஆகவே நம்ம மொழியை காப்பாற்றுறது மூலம் இன்னைக்கு நம்முடைய மொழியினால நம்ம பெருமை பெற்றிருக்கோம். உலகத்திலே செம்மொழி அந்தஸ்து பெற்றது 6 மொழி தான், அதில் ஒன்று தமிழ். நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து இருக்கும்போது நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய ஒற்றுமையை பலன்ற அளவுக்கு நாம் எல்லாம் தமிழனாக ஒன்றிணைவோம். நம்முடைய எந்த பேதமும் இல்லை, மத பேதமும் வேண்டாம், ஜாதி பேதமும் வேண்டாம், நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்கணும். இப்பொழுது நலத்திட்ட உதவி பெமினா மிஷின் தையல் மிஷின் இங்க வாங்க